தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷசாராயத்தால் உயிரிழந்தோரது எண்ணிக்கை 63ஆக அதிகரித்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி விஷசாராயத்தால் பாதிக்கப்பட்டோரில் 88 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷசாராயத்தால் உயிரிழந்தோரது எண்ணிக்கை முன்னதாக 62ஆக இருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்து 63ஆக அந்த எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நபர் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்? விவரங்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தின் எண்ணிக்கை 63ஆக அதிகரித்திருக்கின்றது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 32 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 5 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையின் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 22 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக இருக்கின்றது. இதன் மூலமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 63ஆக அதிகரித்திருக்கின்றது. ஏற்கனவே 62ஆக இருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். அதே நேரம் குணமடைந்து வீடு திரும்பிய நபர்களின் எண்ணிக்கை 74ஆக இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை தற்போது அளவில் 88 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 47 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 9 பேரும், சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 29 பேரும், விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 பேரும், ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒருவரும் என மொத்தம் 88 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. 74 பேர் குணமடைந்து நலமுடன் வீடு திரும்பி இருக்கின்றார்கள். 63 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். முன்னதாக நேற்றைய தினமே 60ஐ கடந்திருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒருவர் இறந்ததன் மூலம் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்தில் இறந்தோரின் எண்ணிக்கை 63ஆக அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் 88 பேருக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ குழுவினர் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.